ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போக்கிமான் ஆரிஜின் சீரீஸில் எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கான காரணமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் தாங்க. அதனால தான் வீடியோ போடாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் ரீஅப்ளேவும் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு மானிட்டேஷனுக்கு போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அதனால் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் மற்ற வீடியோஸ் போக்கிமான்ஸ் வீடியோஸ் மற்ற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வளவலான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லீகோவை காட்டுறாங்க. லீகோ வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்க, அதாவது அவளை காப்பாற்றினாங்க இல்லையா, பழைய எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்காக நிறையவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் வந்து நல்லாவே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாருமே வந்து நல்லா இருக்கியா, சரிடா சரிடா, இங்கே வா வா வா, கொஞ்சம் சீக்கிரம் தூங்காமல் வா அப்படின்ட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே யோசிச்சுட்ருக்கேன். இந்த பக்கம் லீக்கை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ஓகே என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்கா. எனக்கு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸு தானே, அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நொய்னாஜாவை போய் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நொய்னாஜான்றது வந்து இங்கே ஸ்பிரிகிட்டோவை தான் சொல்கிறாங்க. நொய்னாஜான்றது வந்து ஜாப்பனீஸில், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சரி ஸ்பிரிகிட்டோ எங்கன்னா இருக்காடா டெவில் அப்படின்னு சொல்ல, என்னை பற்றி அப்புறம் டெவில்னு சொல்லலாம், சரி வரண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்ராக்கிட்ட கேட்க, இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரைடும் வந்து இன்னும் தெரியல, வாங்க கீழே போயிட்டு அந்த ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ஐஸ்லாண்ட் இருக்குது, அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட வந்து இருக்கிறது ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீங்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ப்ரெகிடோவை தேடணும் இல்லைங்களா. ஸ்ப்ரெகிடோ வந்து எங்கே போச்சு எது போச்சுன்னு தெரியல, அவனுங்களும் எங்கே போச்சு எது போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் சரி எல்லாம் அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துறைமுகத்துக்கு வராங்க. துறைமுகத்துக்கு வந்தவொடனே இந்த பக்கம் வந்து ராக் அண்ட் ராஃபை பார்த்துட்டு இந்த போக்கிமானை பற்றி எல்லாமே சொல்கிறான். அதாவது இது வந்து நல்ல ஒரு போக்கிமான், அது மட்டும் இல்லாமல் இது ராக் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்போக்கி டெக்ஸில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம மாடிடாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்கே போச்சு எது போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, சரி என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கோ கேட்க, எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணோட போக்கிமானை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து பண்ணி வச்சுருக்கேன், நம்ம போக்கிமான்ஸ் தேவையான எல்லாத்தையும் அங்கே போய் போக்கிமான் சென்டரில் கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் நானா அப்படின்னு. ஆமாம் நீ தான் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கலாமா, நாங்கள் தான் கொடுத்தோம், ஓகே ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லியிருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்து எல்லாரையும் இப்போ வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து இவ்வளோ வந்து நார்மலாக அந்த போக்கிமான ஷூவை பார்த்துட்ருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து ஐயையோ என் போக்கிமானுக்கு காலில் அடிபட்டுச்சிங்கோ, என்னன்னு ஒன்றும் பண்ண முடியலைங்கோ, கொஞ்சம் சீக்கிரம் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்ல, இருமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கிமான் சென்டரில் வந்து பயங்கரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. இவன் நினச்சிட்டே இருக்கா நம்ம போக்கிமான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே தூக்கிட்டு வந்தவனுங்க அங்கே இருக்கிற பொண்ணு சூப்பராக இருக்கப்போ இந்த ஸ்பிரிகிட்டோ சூப்பர் குட் பண்ணு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஐயோ சாரி மாஸ்டர் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரி நெக்ஸ்ட் டைமு அவன் எங்கே இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமீரோ சார் ஓகே சார், நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் சார், ஓகே சார் அவங்க இங்கே தான் சார் இருக்காங்க, கிட்ட வந்துட்டாங்க சார், நம்மள தான் அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார், நாமளும் பிளான் பண்ணலாமா சார், எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு டேய் கொஞ்ச நேரம் ஒழுங்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மற்ற போக்கிமான்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சோலார் பேனலை யூஸ் பண்ணி இங்கே வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஓகே முடிஞ்சுப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போக்கிமான் சென்டர் கட்டுறாங்க. அங்கேயும் வந்து அந்த போக்கிமான் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பராக பெட்டராக ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு, இல்லைனா என் போக்கிமான் என்ன இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு நன்றி சொல்ல, சரிம்மா இந்தாம்மா இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்ல, ஐயோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம எதிரி இருக்கா இல்லைங்களா, அவள் வந்து போக்கிமான்ஸுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு நீ அடி ஒழுங்கறி இதை பிடிச்சிக்கோ கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓட எல்லாருமே வந்து பார்த்துட்றாங்க. ஏன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல, அதோ போகிறா பாருங்க போக்கிமானை திருடி ஓடியாங்க போய் பிடிக்கலாம், லீக்கோ நில்லுமா கொஞ்ச நேரம் நில்லுமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைடு கத்த முடியாது நான் போய் போக்கிமானை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கேன். இவனை வந்து எல்லோரும் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணுங்கள், எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி லீக்கோ கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே போனோம் ஸ்பிரிகிட்டோ எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருக்கு. இந்த பக்கம்
லீகோ இது ரொம்பவே டேஞ்சரஸான இது, ரொம்ப அவசரப்படாத, ஸ்லோவாக லோன்லியாக யோசி. நான் உன் போக்கிமானை நான் காப்பாற்றுறேன், நான் வந்து ஸ்பிரிகிட்டோட ட்ரைனரு, அதனால தான் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக இது பண்ணுறேன், வா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த இதுவுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டோருக்கு வந்தவொடனே என்னடா வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அப்போ தெரியுமா நான் வர்றது அப்படின்னு சொல்ல, சரி ஒரு பேட்டில் வச்சு முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, இவனுங்களுக்கு எப்போ பார்த்தாலே பேட்டிலையே திறந்து வச்சு, சரி பேட்டில் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி விட்ருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, நீ போயிட்டு உன் போக்கிமானை தேடுமா அப்படின்னு சொல்ல யார் வின் பண்ணுறாங்களோ அவதான் அவளுக்கு அந்த பெண்டன்ட்டும் கொடுத்துடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு அந்த பக்கம் உட்காரு, போயிட்டு போ. ஸ்லோ பிளேட் வெளியே வா, பிகச்சு வெளியே வா. 2 பேர் வந்து பிகச்சுன்னு இல்லாமல் நம்ம கேப்டனே கூப்பிட்டுக்கலாம். கேப்டன் அட்டாக் பண்ணுறாடே அப்படின்னு சொல்ல, இங்கே டெண்டர் பஞ்சா அட்டாக் பண்ணுறாடே கேப்டன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டெண்டர் பஞ்சா செக் பண்ணேன். இந்த பக்கம் வந்து இவனும் வந்து பயங்கரமாக வந்து ஷேடோ அட்டாக்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, 2 பேரும் ஸ்டஃபாக தான் இருக்கானுங்க. அப்படியே அசாத போயிட்டு அமிட்டோ ஒழுங்காக இருந்துடுறா, இவனுக்கு தேவையில்லாத விஷயம், அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ரைடு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம லீகோவும் வந்து நம்ம போக்கிமானை கண்டுபிடிச்சோன்னே, சாரிம்மா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போயிட்டுருக்கு 2 பேருக்கிட்டையும். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு இவனுக்கும் தெரியல அவனுங்களுக்கும் தெரியல. இவன் அடித்தாலும் அவன் தாங்கிறான், இவன் அடித்தாலும் அவன் தாங்கிறான். ஓகே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, இப்போது காட்டுறேன்டா என்னுடைய ட்ரெஷர் மூவை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கட்டுக்க யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து எப்படியோ வந்து நம்ம ஸ்பிரிகிட்டோவை வந்து கண்டுபிடிச்சிட்டா லீக்கோ, கண்டுபிடிச்சி அதை வந்து ரிலீஸும் பண்ணிட்டா. வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த நேரத்தில் இவன் வந்து நான் போயிட்டு அழகான டேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சூவிட்டி குட்டி பொண்ணு குட்டி செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க, நீ எப்படி என்னுடைய போக்கிமானை திருடிட்டு போகலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமான் ஸ்பிரிகிட்டோ அப்படின்னு சொல்ல, அது என் போக்கிமான் டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அது என் போக்கிமான், இனிமேல் அது எனக்கு தான், ஒழுங்காக கொடுத்து போயிடு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து ஸ்பிரிகிட்டோ லீப்பேஜ் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ல பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணி அங்கேருந்து தடுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்க, இனிமேல் வேலைக்காகாது. இந்த பக்கம் வந்து இவங்களும் சண்டை போட்டுட்ருக்காங்களா, சரி அது மேலே ஓகேயா ஷுவர் அது மேலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ண, இந்த பக்கம் வந்து லீப்பேஜ் அட்டாக்கையும் வந்து அவள் பண்ண அட்டாக் வந்து இங்கே வெளியே வந்த உடனே ஸ்ப்ரைடோ வந்து ஓகே தப்பிச்சிட்டாங்க, கிளம்பலாம், பாய். லிட்டில் அட்வைஸ், கொஞ்சம் ரோலாக கேஞ்சிக்க, எப்பவுமே சண்டை போடும்போது எதிரிங்க கூட இருக்கும்போது இன்னொரு எதிரி எங்கே போகிறாங்கன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தப்பிச்சு இந்த பக்கம் வந்து ஏர்ஷிப்புக்கு வந்துடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா ஏர்ஷிப்புக்கு வந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பிரிகிட்டோவையும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப ஒரு இது பண்ண போகிறேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன். இந்த பென்டன்ட்னால எல்லாமே எனக்கு மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்டன்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான், இந்த பென்டன்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்குது, என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு திரும்ப திரும்ப நிறைய எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நீ ஒரு ட்ரைனர் ஆகணுமா எது ஆகணுமான முக்கியம் இல்லை, ஆனால் அதுக்கான முதல் படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ஒரு போக்கிமான் ட்ரைனர் ஆக போகிறேன், நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்பவே தேங்க்ஸு எல்லாமே இது பண்ணிகிட்ருக்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ட்ரைனர் ஆக போகிறேன், அதுவும் இல்லாமல் இந்த பென்டன்ட்டோடைய சீக்கிரட்டாக கண்டுபிடிக்க போகிறேன், அது வெளியும் உங்கள் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமாக இருக்கலாமா, நீ எங்கள் கூட இருக்கிறதுனால தான், ஆனால் நாங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதாவது உன்னுடைய பெண்டண்ட்டை பற்றியும் உன்னுடைய மிஸ்ட்ரியான அந்த பிளான்ஸை பற்றியும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்ட்ரியான பெண்டண்ட்டில் என்ன இருக்குது, உனக்கு ஏன் இந்த ஆபத்தெல்லாம் வருது, எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம், கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம், இதுதான் எங்களுடைய டீமோட குறிக்கோள் அப்படின்னு சொல்ல, டே போதும்டா நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, இவனும் நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து எல்லா பக்கம் மசூது இது பண்ணிட்டுருக்க, ஐ எம் ஓரியோ அப்படின்னு சொல்ல, ஓரியோவா ஓரியானா பிஸ்கட்னு நினைக்காதீங்க, அவள் பேர் இன்னொரு பொண்ணு பேர் இருக்கா இல்லைங்களா, அவள் பேர். சரி எல்லா பாய்ஸ் எல்லாம் பாருங்கள், இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, வாங்க போகலாம். எங்கெல்லாம் இந்த பக்கம் அப்படியே கண்டுபிடிச்சி இந்த பக்கம் வந்து லீக்கோ வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நானே என்ன பண்ணுறேன் சூப்பராக இருக்கியா, ஓகே போக்கிமான் இதுவெல்லாம் எப்படி போச்சு, ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்ல, நல்லா தான் போச்சு, இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரீஸான நிறைய விஷயம்லாம் பார்த்தோம்பா அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் ராயை கட்டுறாங்க. தாத்தா நான் போயிட்டு வரேன் தாத்தா, கொஞ்ச நேரம் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராய் வந்து இந்த பக்கம் கடற்கரைக்கு வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா போக்கிமான்ஸும் இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரு, நான் ஒரு போக்கிமானை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து இது இருக்குது, என்னது கொடி இருக்குது, அந்த கொடி யாருக்கு தெரியுமா,
நம்ம லீக்கோ வரோம் இல்லைங்களா, அந்த ஏர்ஷிப்பு அதனுடைய கொடி தான். இது சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி தான் ஒரு ஷிப்பை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்ததில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ராயும் காட்டியிருக்காங்க, லீக்கோவும் காட்டியிருக்காங்க. 2 பேரும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும். இந்த எபிசோட் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.